இயற்கை சிகிச்சை. மனிதர்கள் இன்றைய நிலைக்கு பரிணாம வளர்ச்சியடைந்ததற்கு முன் சுமார் 5 மில்லியன் ஆண்டுகள் கடந்துள்ளன. அந்த காலத்தில் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியின் 99.99% காலம் இயற்கைச் சூழலில்தான் நடைபெற்றது. ஆனால் இன்று நாம் வாழும் சமூகம் நகரமயமாக்கலாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் உருவான ஒரு நவீன நாகரிகமாக மாறியுள்ளது. மனித உடல் இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது. ஆனால் இன்று டெக்னோஸ்டெஸ்ட் போன்ற சொற்கள் அதிகமாக கேட்கப்படுகின்றன. இதன் பொருள் தொழில்நுட்ப வளர்ச்சி மனித வாழ்க்கையில் வேகமாக புகுந்ததால் மன அழுத்தம் அதிகரிக்கின்றது என்பதாகும். இவ்வாறான சூழ்நிலைகளில் இயற்கை சிகிச்சை மனிதர்களுக்கு மிகவும் முக்கியமாகிறது. இயற்கை சூழலில் இருப்பதன் மூலம் நாம் உண்மையில் யார் என்பதை உணர முடிகிறது. அப்போது மனிதன் ஓய்வாகவும் அமைதியாகவும் இருக்க முடியும். இது அதிகமான சிந்தனை இல்லாமல் மனிதனின் 5 உணர்வுகளின் மூலம் இயற்கையை உணர்வதன் மூலம் நிகழ்கிறது. இந்த அனுபவத்தை வார்த்தைகளால் விளக்குவது கடினம் என்பதால் உடலியல் அளவீடுகள் முக்கியமானதாகின்றன. இன்று நாம் நகரமயமான மற்றும் செயற்கையான சமூகத்தில் வாழ்ந்தாலும் மனித உடலின் செயற்பாடுகள் இன்னும் இயற்கைக்கு ஏற்றவாறே உள்ளன. வாழ்வில் மன அழுத்தங்கள் ஏன் அதிகரிக்கின்றன? எங்கள் வாழ்க்கை முறை மற்றும் உடலின் தேவைகளுக்கிடையேயான இந்த வேறுபாட்டால் மன அழுத்தம் அதிகரிக்கின்றது மற்றும் சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதிகமாக செயல்படுகின்றது. இதனால் மன அழுத்தத்தை குறைப்பது உடல் நலத்திற்கு அவசியமாகிறது. இதில் தான் இயற்கை சிகிச்சை முக்கிய பங்கு வகிக்கின்றது. மனித உடல் இயற்கை நிலைக்கு திரும்பும் போதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடல் நலம் மேம்படும். உதாரணமாக, நவீன மருத்துவத்தில் நிமோனியா போன்ற நோய்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இயற்கை சிகிச்சை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நோய்களுக்கு எதிராக வலுப்படுத்துகின்றது. ஃபாரஸ்ட் தெரப்பி. இயற்கை மனித உடலுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு ஜப்பான் வனத்துறை 2005ஆம் ஆண்டில் ஃபாரஸ்ட் தெரப்பி ஸ்டேஷன் என்ற திட்டத்தை தொடங்கியது. ஃபாரஸ்ட் தெரப்பி என்ற சொல் இந்த திட்டம் உருவாக்கப்பட்ட போதே உருவாக்கப்பட்டது. இது அரோமா தெரப்பி என்ற கருத்தியலிலிருந்து ஊக்கமடைந்தது. 2005 முதல் 2011 வரை ஜப்பானில் உள்ள 48 காடுகளில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆய்வுகள் சுமார் 1 வார காலம் மனிதர்களுடன் மேற்கொள்ளப்பட்டன. அதில் ஆய்வு செய்யப்பட்ட சில உடலியல் அம்சங்கள் இரத்த அழுத்தம், இதயத் துடிப்பு, தன்னியக்க நரம்பு அமைப்பு. மேலும் ஆராய்ச்சியாளர்கள் காட்டு மரங்களில் மணம், வெப்பநிலை, ஈரப்பதன், காற்றின் வேகம், ஒளி அளவு, நெகட்டிவ் மற்றும் பாசிட்டிவ் அயன்கள் போன்றவற்றையும் அளவிட்டனர். என்றாவது தேசாந்திரிகளின் வாழ்க்கையை பற்றி யோசித்ததுண்டா? அல்லது அவர்களது அனுபவங்களை கேட்டு அறிந்து கொண்டீர்களா? நான் சில கேள்விகளை உங்களிடம் கேட்கப் போகிறேன். அவை எல்லாவற்றிற்கும் விடைகளை தேடுங்கள். நாடோடிகள் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறார்கள்? நாம் வேலையில் அழுத்தத்திற்குள்ளாகும் போது எமது மனமானது ஏன் ஓர் வெளியிடங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறது? சிலர் தியானங்கள் இருப்பதற்காக ஏன் ஓர் நீர்வீழ்ச்சி சூழ்நிலைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள்?